அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் தற்போதைய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றோம். அதற்கான சில கேள்விகளுக்கான காரணம், சில அரசியல் புரிதல் பார்ப்பவர்களுக்கும் எங்களுக்கும் இதற்கான விடை தெரிந்தால் கூட நீங்கள் கமெண்டில், இந்த வீடியோவினுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். தொல் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் இந்தியா கூட்டணியில் ஒன் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு நீங்கள் சில இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் இந்தியா கூட்டணியில் நாங்களும் ஒரு தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கட்சியாக இருக்கிற நீங்கள் காங்கிரஸ் தலைமையில் இயங்கக்கூடிய, இந்திய அளவில் இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுது அப்படின்னு நாங்கள் பெருமைப்படுறோம். ஆனால் இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட காலத்துக்கு முன்னாடியும் சரி, இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட காலத்திற்கு பின்னாடியும் சரி, நீங்கள் என்றைக்காவது சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இந்த தொகுதிகள் நீங்கள் போட்டியிருந்த இந்தியா கூட்டணியில் போட்டியிடுற தொகுதிகளை, எனக்கு இந்த தொகுதி வேணும், எனக்கு இவ்வளோ தொகுதி வேணும், இந்த தொகுதியெல்லாம் நான் செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும் அப்படின்ற இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் சத்தியபவன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிருக்கீங்களா, இல்லை டெல்லி தலைமைக்கு காங்கிரஸுக்கே போயிருக்கீங்களா, இல்லை திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் தான் இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவராச்சே. ஏன் சார் நீங்கள் காங்கிரஸ் கிட்ட தொகுதி பங்கீடு பண்ணல? ஏன் திமுக கிட்ட தொகுதி பங்கீடு பண்ணீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு முட்டு கொடுத்தவங்க, தேர்தலுக்கு அப்புறமா எப்படி சார் விஜய் முதலமைச்சராகணும் அப்படின்னு உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் முன்னாடியே போயிட்டாங்க, இடதுசாரிகளை கூட்டுக்கிட்டே போனீங்க. எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் சார்? நீங்கள் வேங்க வயல் பிரச்சனைக்காக பொங்கி எழுந்து எப்படி நான் உங்கள் ஆதரவு கொடுக்குற திமுக ஆட்சியில் இருக்குது, வேங்க வயல் பிரச்சனையில் தலித் மக்களுடைய குடிநீரில் மலம் கலந்து பண்ணுற ஒரு கொடுமை நடக்குது. இப்படிப்பட்ட திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கலாமா? ஏன் ஆதரவில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க? உங்கள் கூட்டணியில் இருக்கலாமா அப்படின்னு அன்னைக்கு பொங்கிட்டு நீங்கள் கூட்டணி விட்டு வெளியேறலை. அடுத்தபடியான விஷயம் சார், ஆணவ படுகொலைகள் திமுக ஆட்சியில் நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்கள் கொதித்து எழுந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறலை சார். கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிட்டாங்க சார். நீங்கள் அதெல்லாம் பார்த்து கொந்தளிக்காமல் கள்ளச்சாராயம் விற்றவனுக்கும் அரசு இழப்பீடு கொடுக்கணும், அவனுக்கும் குடும்பம் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னீங்க சார். நீங்கள் சார் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறப்ப நீங்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு திமுக நாங்கள் எதுவும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கக்கூடாது, இல்லைனா அவங்களுக்கு குப்பையை அள்ளக்கூடிய ஒரு இனமாகவே மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜகா வாங்கினீங்க சார் நீங்கள். ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் திமுக கூட்டணிட்டு வெளியேறி விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக. எப்படி சார் உங்களால் முடியுது? அப்போ மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, உங்கள் சாதி மக்களுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே உங்களை கொள்கை குன்று அப்படின்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இவ்வளோ நல்லா. அப்போ வாய்ப்பு கிடைச்சோடனே உங்கள் கொள்கையெல்லாம் மறந்துட்டு போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் தான் கொள்கை குன்று இந்தியாவிலே அப்படின்னு நம்முடைய எங்கள் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு போர்வையில் இருக்கிற ஒரு தகுதியே இல்லாத அரசியல் விமர்சகர் மணி அவர்கள் சொல்லுவார், உங்களுக்கு முட்டு கொடுப்பார் சார். திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசியல் அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகாத தலைவர். அது ஏன் சார்? சார் அன்புமணி அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க சார், ராமதாஸ் அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க சார், சார் அண்ணாமலை அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க சார். சார் யார் விமர்சனம் பண்ணுவோன்னா இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்கள். ஆனால் உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், இவர் தலித் தலைவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வருகின்ற தலைவர், அவரை நம்ம நசுக்கக்கூடாது, அவர் எவ்வளோ தவறுகள் அவர் மேலே இருந்தாலும் அவரை வளர்த்து விடணும். பாருங்கள் சார், அரசியல் விமர்சனம் செய்வதிலே சாதி பார்க்குறாங்க, அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க சார். அடுத்த கேள்வி சார் உங்ககிட்ட. சார் நீங்கள் திமுக கூட்டணியில் 2026ஆம் ஆண்டு தொகுதி பங்கெடுக்க நீங்கள் போகிறீங்க. அதிகமான தொகுதி கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, உங்கள் தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க, உங்கள் நிர்வாகிகளும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு திமுக கூட்டணியில் வெறும் 8 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது.
இன்றைக்கி வந்த தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, ஆனால் நமக்கு 8 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் புலம்ப ஆரம்பித்தாங்க. சார், இதே தேமுதிக தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் 25 தொகுதி அவங்கக்கிட்ட கேட்டு 2016 மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் ஈடுபட்டீங்க சார். ஆனால் இன்றைக்கி தேமுதிக சின்னதாகிடுச்சு, நீங்கள் பெருசாகிட்டீங்களா சார்? சார், இன்னொரு கேள்வி, நீங்கள் பெரிய கட்சியாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது எப்போ சார்? 2016லையா, 2009லையா, 2011லையா, 2019க்கு அப்புறம் தானே சார்? யார் கூட வந்து சார் நீங்கள் பெரிய ஆளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? திமுக கூட வந்து தானே சார்? உங்களுக்கு 25 வருஷமாக அங்கீகாரமே உங்களால் பெற முடியல. யார் சார் உங்களை அங்கீகாரம் பெற வச்சாங்க? திமுக கூட்டணி தான். 2 நாடாளுமன்ற தொகுதி 2024 வெற்றி பெற்றீங்க சார். திமுக கூட்டணியில் வந்த பிறகு தான் சார் உங்களுக்கு அரசியல் அங்கீகாரமே கிடைச்சிச்சு. அப்போ தான் சார் நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோன்னு நினைக்கிறீங்க சார். இன்னொரு விஷயம், உங்களுக்கு 8 சட்டமன்ற தொகுதி கொடுக்குறீங்க, விசிகாவை ஏமாத்துறீங்க அப்படின்லாம் உங்கள் தொண்டர்கள், உங்களுடைய நிர்வாகிகள்லாம் புலம்புறாங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். 8 தொகுதியில் நீங்கள் 2 தான் சார் வெற்றி பெற்றீங்க, 6 தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அந்த 2ல் ஒரு தொகுதி திண்டிவனத்தில் சொற்ப வாக்குகள் வித்தியாசம், 700 வாக்குகள் வித்தியாசத்தில் கடைசி நேரம் இழுபறியில் ஜெயிச்சார் சார். அப்போ நீங்கள் 8 தொகுதியில் 6 தொகுதி தோற்றுருக்கீங்க. 8ம் ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, இன்னும் 2 சேர்த்து கொடுத்துருந்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கலாம்ல சார். சார், நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதியை வாங்கிட்டு அதில் நீங்கள் 2 நாளில் தான் சார் ஜெயிச்சிங்க. அலை திமுக பக்கம் அடிக்கும் போதே 4 தான் சார் ஜெயிச்சிங்க, 2ல் தோத்துட்டீங்க சார். அப்புறம் எப்படி சார் நீங்கள் இன்னும் அதிகமான தொகுதிகள் கேட்குறீங்க? அப்போ தேமுதிக மட்டும் தோக்கலையான்னு நீங்கள் கேட்கலாம் சார். சார், தேமுதிக ஜெல்லாகலை கூட்டணியில் அவங்களே 1 ஜெயிச்சிருக்காங்க சார். நீங்கள் ஜெல்லான ஆள் நீங்கள் 2 தான் சார் ஜெயிச்சிருக்கீங்க சார். அடுத்த கேள்வி சார், உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி சார். சார், திமுக 2019 ஜெயிச்சதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்கள் தொண்டர்களும் உங்கள் நிர்வாகிகளும் சொன்னாங்க. ஏன், ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் முதல் இடத்தை நிர்ணயிக்கிறவர் தான் திருமாவளவன், 2ஆம் இடத்தை நிர்ணயிக்கிறவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் சொல்லுவார் சார். சார், 2019, 2021, 2024 தலித் மக்கள் விசிகாவால் தான் திமுக ஜெயிச்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல சார், சந்தோஷம், அது உண்மைதான் சார். ஆனால் 2026 தலித் மக்கள் விசிகாவெலாம் எங்கே சார், யாருக்கு சார் ஓட்டு போட்டாங்க? எல்லோரும் விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதை ஏன் சார் உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியல? 2026 திமுக தோற்றதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு ஏன் சார் உங்களால் கொண்டாட முடியல? வெற்றியை கொண்டாடின நீங்கள் தோல்வி ஏன் சார் நீங்கள் பெருமையாக பேசலை தொல் திருமாவளவன் அவர்களே? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கலாமே சார் நீங்கள். சார், நீங்கள் அடிக்கடி ரொம்ப அரசியலில் ரொம்ப பாவப்பட்ட ஆள் மாதிரி, இல்லை அரசியலில் ரொம்ப உண்மையான இருக்கிற மாதிரியான அடிக்கடி நீங்கள் வீடியோவில் நீங்கள் உங்கள் அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்களே சார். சார், நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு ரொம்ப அழகாக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் சார் உங்களுடைய அமைச்சர் வன்னியரசு. தேர்தலுக்கு முன்னாடி விஜயும் சீமானும் பாஜகவினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஆளுநர் உரை பாருங்கள், இருமொழி கொள்கை பாதி மத்திய அரசு விமர்சனம் செய்து ஆளுநர் உரை இருக்குது. அப்போ விஜய் பாஜக குழந்தை இல்லைன்னு வன்னியரசு சொல்லியிருக்காரே சார். சார், ஆளுநர் விஜய் சொல்வதை கேட்கிறார், ஆளுநர் பாஜக அனுப்பிய ஆளுநர். இதை ஏன் சார் நீங்கள் அரசியலோடு யோசிக்க மாட்டீங்க? அப்படி என்றால் நீங்கள் முட்டு கொடுப்பதற்கு காரணங்களை தேடுகிறீர்கள். உங்களுக்கு உண்மையான பாஜக எதிர்ப்பு கிடையாது, உங்களுக்கு உண்மையான கொள்கை கிடையாது. இங்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது. இனி எந்த காலங்களில் நாம் அமைச்சரவையில் இடம்பெற முடியும்? நமக்கு 8 தொகுதி 2 தொகுதிகள் தான் கிடைக்கும். இதை வைத்துக்கொண்டு நம்மால் ஒரு மாநில அமைச்சர் பதவி கிடைக்குமா? அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். திமுகவிலிருந்து என்ன செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இடதுசாரிகள் போன்று, காங்கிரஸ் போன்று அந்த கூட்டணியை விட்டு வெளிவந்தாலும், அதாவது திமுக கூட்டணி விட்டு வெளிவந்தாலும் உங்களால் திமுகவை விமர்சனம் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் துண்டு அங்கேயும் போடுறீங்க, இங்கேயும் போடுறீங்களா சார்? என்ன சார் நியாயம்? சார், நீங்கள் தேர்தல் முடிந்தவுடன் காங்கிரஸ் தெளிவாக தாவேக்காவிற்கு ஆதரவு என்று சொல்லிவிட்டார்கள். இடதுசாரிகளும் நாங்கள் பேசி முடிவெடுத்து வருகிறோம் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பேசி முடிவெடுப்புன்னு சொல்லலை சார். நீங்கள் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பேசுனீங்க சார். கடைசியில் இடதுசாரிகளுக்கு ஆதரவுத்தோடு நாங்களும் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் சார் இடதுசாரிகளையும் கூட்டுட்டு போனீங்க? ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது 2 எம்எல்ஏ. இந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களையும் ஆதரவோடு கூப்பிட்டு போகணும். இல்லைனா உள்ள ஏடிஎம்கே இல்லை பாமக உள்ளே வந்துடும். அதனால் இவங்களை கூட்டுட்டு போவோம்.
ஸோ இடதுசாரிகள் மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கல.